எல்கேஜி படம் மூலமா ஹீரோவா அறிமுகமான ஆர்ஜே பாலாஜி கடந்த 2020ஆம் வருஷம் நயன்தாரா நடிப்புல வெளியான மூக்குத்தி அம்மன் படம் மூலமா இயக்குனரா தமிழ் சினிமால அறிமுகமானாரு. வேல்ஸ் நிறுவனம் தயாரிப்புல உருவான இந்த படத்துல நயன்தாரா மற்றும் ஆர்ஜே பாலாஜி கூட சேர்ந்து ஊர்வசி, ஸ்மிருதி வெங்கட், அஜய் கோஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. தியேட்டர்ல வெளியாகாம நேரடியா ஓடிடி படமா வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை வாங்குச்சு. ஆர்ஜே பாலாஜி இப்போ சூர்யாவோட 45வது படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில மூக்குத்தி அம்மன் படத்தோட 2வது பாகம் உருவாக்கிட்டு வருது. முதல் பாகத்தை தயாரிச்ச வேல்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்புல மிக பிரம்மாண்டமா உருவாக்குற இந்த படத்தை இயக்குனர் சுந்தர் சி டைரக்ட் பண்ண இருக்காரு. இதுக்கான அறிவிப்பு போன செப்டம்பர் மாசம் வெளியான நிலையில சுந்தர் சி டீம் கதைக்கான வேலையில தீவிரமா இறங்கியிருக்காங்க. அரண்மனை 4, மதகஜ ராஜா ஆகிய 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதும் சுந்தர் சி டீமுக்கு பூஸ்டா அமைஞ்ச நிலையில இப்போ கதையோட ஃபைனல் டிராஃப்ட் விறுவிறுப்பா ரெடி ஆகுதாம். இந்த படத்திலையும் நடிகை நயன்தாராவே அம்மன் கதாபாத்திரத்துல நடிக்கிற நிலையில மத்த நடிகர்களுக்கான அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஆரம்பமாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுது. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe our channel.